வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம பூஜை அறையிலும் சரி வீட்லையுமே வந்து நல்ல வாசனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான வாசனை பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி, சாம்பிராணி இது எல்லாமே நம்ம வந்து பூஜை அறையில் ஏற்றி வைப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு வாசனை தரக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா தசாங்கம். இது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து தசாங்கத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய பேர் ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க தெரியும். புதுசாக இருக்கவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளில் வந்து கிடைக்கும். அதுவுமே நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பொருள் தான். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பொடி வகை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ் நிறைய பேர் வந்து கேட்கறது, இந்த தசாகம் நம்ம வந்து வீட்டுல ஏற்றி வச்சா அது வந்து சரியா எரிய மாட்டேங்குது, பாதியிலேயே வந்து அணைஞ்சிருது அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடா ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அது ஒரு சின்ன டெமோவை நான் எனக்கு வந்து செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ எந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிங்கன்னா அது முழுசாவே எரியும், அது வந்து அணைஞ்சு போகாம அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தசாங்கம் மட்டும் கடையிலேருந்து அந்த பேக்கெட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேயே கூட வந்து ஒரு கோன் ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்கில். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி தான் வந்து அந்த கோனில் ஃபில் பண்ணிவிட்டு வச்சு நீங்கள் அது நெருப்பை வந்து பருத்தி வச்சிங்கன்னா நல்லா எரியும். அதனால் நமக்கு வந்து வாசனையும் வந்து வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வெறும் தசாங்கத்தை மட்டும் நீங்கள் வந்து ஏற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு வாசனை இருக்காது. அது வந்து நான் அதிகமாக பயன்படுத்திருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன். இது கூட வந்து இன்னும் ஒரு சில வாசனை பொருட்களையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏற்றினா தான் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து நிறைய பிராண்ட் நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட நியர்பை ஷாப்பில் என்ன மாதிரியான பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் வாசனை தரக்கூடிய பொருட்கள் நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்தும் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஜவ்வாது வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஜவ்வாதுங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம தாராளமாக அந்த தசாங்கத்தில் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பொடி வகையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த தசாங்க பொடியும் பார்த்தீங்கன்னா பவுடர், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் வாசனை தரக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் அதுவுமே வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இது எப்படி வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா முழுசாக அணையாமல் எரியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த தசாங்கம் பவுடரில் வந்து நான் ஜவ்வாது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது வந்து கூடவே கொஞ்சம் மஞ்சளும் வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஜவ்வாது போட்டு வச்சுருக்கனால உங்களுக்கு நல்லா வாசனை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அது வந்து நல்லா ஃபுல்லாகவே எரியறதுக்கான அந்த டிப் வந்து பார்க்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பொதுவாகவே தசாங்கம் பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோன் ஷேப் மோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த தசாங்கம் பவுடர் வந்து தேவையோ அதை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனில் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டைட்டாக அழுத்தி ஃபில் பண்ணி வைக்கிறீங்களோ ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பாதியில் அணைஞ்சு போகிற அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் தசாங்கம் வீட்டில் வந்து ஏற்றி வைப்பேன். எனக்கு இது வந்து அந்த பாதியில் அணையிற அந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இல்லை. ஸோ அந்த லூஸாக அந்த பவுடர் வந்து இல்லாமல் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பும் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பும் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கற்பூரத்தை வச்சு நம்ம ஏற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போது இதில் அப்படியே டேரெக்டாக நீங்கள் தீக்குச்சி பருத்தி வச்சிங்கன்னா கண்டிப்பாக எரியாது. நீங்கள் எத்தனை குச்சி பருத்தி வச்சாலும் அது அணைஞ்சு தான் போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கற்பூரம் வந்து மேலே வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது போல் மேலே நல்லா ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்கள் எரிய விட்டுருங்க. இந்த கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த பவுடர்லேயே வந்து நெருப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து இது ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் அழுத்தி ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த பாதியில் அணைஞ்சு போகிற அந்த பிரச்சனை வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்து ஈரப்பதம் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே சரியாக எரியாமல் உங்களுக்கு பாதியில் அணைஞ்சு போகிற அந்த பிரச்சனையும் வரும். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்திக்கலாம்.
இது ஃபுல்லாக எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து பாதி வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. ஸோ இது போல் நீங்கள் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தசங்கம் ஏற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாதியில் அணையிற பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சிச்சு. இதில் வந்து எதுவுமே அந்த பாதியில் அணையலாம் இல்லை. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் தசங்கம் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதியில் அணையக்கூடியது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தசங்கம் பவுடர் ஏற்றி பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.